இந்த மயில் வரைக்கும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுச்சு சேட்டா. ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இது நம்ம மாட்டுக்கு பொங்கல் அன்னைக்கு பொட்டு குத்துவோம் தெரியுங்களா? அந்த பவுட்ரு. வீடெல்லாம் இருக்கா? சொந்த വീട് ഇല്ല ചേട്ടാ, വാടക വീട്ടിൽ. ഞാനിപ്പോൾ ഉള്ളത് പളനി വേലൻ വ്യൂവിലാണ്. നമ്മുടെ തൃപ്പൂണിത്തുറക്കാരായ കുറച്ച് ആൾക്കാരായിട്ട് പഴനിക്ക് വന്നതാണ്. ഇവിടെ ഒരു സംഭവമുണ്ട്. നമ്മുടെ വണ്ടിയിൽ മയിലിൻ്റെ ഈ പഴനി മലയുടെയൊക്കെ പടം വരക്കുന്ന ഒരു ചേട്ടനാണ്. അപ്പോൾ പുള്ളി പടം വരക്കാൻ വേണ്ടി വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമുക്ക് പടം വരക്കണമെന്ന് കണ്ടാലോ? കാണാം. എന്നാ വണക്കം. വണക്കം. പേരെന്നെ? கிருஷ்ணன். கிருஷ்ணன். இப்போ என்ன பண்ண போகிற? இப்போ வண்டிக்கு வேலு மயில் வரைக்க போகிறோம். வேலு மயில். வேலு மயில். அப்போ பண்ணலாம்? பண்ணலாம். இது என்ன மெட்டீரியல்? இது சந்தனம். சந்தனம். சந்தனம் ஒயிட் கலர் சந்தனம். இதில் மஞ்சள் கலர் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கலர் வரும். இதா இது பவுடர். என்ன பவுடர்? இது நம்ம மாட்டுக்கு பொங்கல் அன்னைக்கு பொட்டு குத்துவோம் தெரியுங்களா? அந்த பவுடர். பசுக்கு பொட்டு குத்துவோம் பொங்கலுக்கு அந்த பவுடர். இது எல்லாமே அதுதானா? இது எல்லாமே இது மூணு வந்து பவுடரு, இது மட்டும் சந்தனம். இந்த 4 கலர் ஃபுல்லாக போடும். ஆமாம், பக்காவாக போட்டோம். போடலாங்களா? போடும். அண்ணா, எங்கள் வீடுங்க? வீடு பக்கத்தில் சேட்டா இருக்கு. இந்த பக்கத்தில்? பேரு முருகன். கிருஷ்ணன். பேரு கிருஷ்ணன். சொந்த ஊர் தேனி மாவட்டம். தேனி. கம்பம் தேனி. கேரளா பக்கம். இங்கே வந்து கல்யாணம் முடிச்சு. என் ஜம்சார் அந்த ஊர். தேனியில் எங்கே இருக்கு? தேனி மாவட்டம், தேவதானப்பட்டி. வத்தலக்குண்டு பக்கத்தில். இங்கே எத்தனை நாளாக வேலை பார்த்துருக்கு? இங்கே ஒரு 12 வருஷம் வேலை பார்க்குறீங்க. இந்த மயிலிൻ്റെ? இது மயில். ചിറകാണോ? പീലിയാണോ? തല. இது பண்ணுறதுக்கு என்ன சார்ஜ் அண்ணா? சேட்டா இது வண்டிக்கு 200 300. வண்டி கழுவி போட்டால் அது ஒரு ரேட்டு. 300 ரூபா 400 ரூபா கழுவி வண்டி வாஷ் பண்ணி மயில் வரிச்சு கொடுப்போம். தமிழ்நாட்டு வண்டி இதுக்கெல்லாம் கழுவி மயில் எடுப்போம். അതിനെ 300 400 பளிச்சமெட்டுக்கு சேட்டா. ஸ்மார்ட் ஃபோன் உண்டோ? சேட்டா பெரிய ஃபோன் இருக்கா?
பெரிய போன்ல சின்ன போன் அப்போ பார்க்க முடியாது. அப்படிங்களா? வீட்டுக்குள்ள இருக்கா? இருக்கு சேட்டா. பரவாயில்ல, பார்க்கலாம். சின்ன என் நம்பர் தரேன். எப்பயாவது பழனிக்கு வந்தால் கூப்பிடுங்க. கண்டிப்பாக கூப்பிடு. மயில் வரைக்கணும் அப்படி இப்படின்னா கூப்பிடு. കേരള എന്താ ഊർ ചേട്ടാ? കേരള ഞങ്ങൾ എറണാകുളത്ത് തൃപ്പൂണിത്തറ എന്നാണ് സ്ഥലം. എറണാകുളം തൃപ്പൂണിത്തറ. திருப்பூணித்தர தெரியுமா? எர்ணாகுளம் தெரியும், எடப்பள்ளி தெரியும். எடப்பள்ளி இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். எடப்பள்ளியில் வந்து சீமாஸ் சவுளி கடை இருந்துச்சு. சீமாஸ் அந்த கடையில் வந்து பனி வேற ஜவுளி கடை, துணி கடை. எடப்பள்ளி சீமாஸ் பக்கத்தில் லூலு மால்லாம் இருக்கு. அது மெட்ரோ ரயில். மெட்ரோ நாங்கள் இடத்துக்கு வேற உண்டு இருக்கு. திருப்பூணித்துறை வேற இருக்கு. நான் அங்கே வேலை 3 வருஷம் இருக்குங்க சேட்டா. எடப்பள்ளி வேலை. ஆனால் வருஷம் ஓணத்துக்கு கேரளா வருவேன் ஜவுளி கடை. போன வருஷம் திருவனந்தபுரத்துலேருந்து உள்ள ஒரு ஊர் இருக்கு, கலைக்கூடம். அந்த ஊரில் பனி அஸ்வதி கடை. அது என்ன வேலை? அங்கே சேல்ஸ் பண்ணுறது, ஜவுளி சேல்ஸ். அதேமாதிரி தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இங்கே என் பார்வதி டெக்ஸ்டைல் இருக்குது. இந்த வேலை விட்டுட்டு அங்கே போகும். ஒரு மாதத்துக்கு மட்டும், சீசனுக்கு மட்டும். பாக்கி எல்லா நேரம் இந்த வேலை. குழந்தை பொண்டாட்டி எல்லாம் இருக்கா? இருக்கு சார். எத்தனை குழந்தை இருக்கு? 2 குழந்தை. ஒன்று ஆம்பளை பையன், ஒன்று பொம்பளை பிள்ளை. வீடெல்லாம் இருக்கா? சொந்த வீடு இல்லை சேட்டா, வாடகை வீட்டில் தான் இருக்கு. வாடகை வீடு. அங்கே இல்லை என்ன வாடகை இருக்கு? அங்கே மாதம் 2000 ரூபா. கிடைக்குமா அங்கே இருந்து? ஆமாம் சேட்டா, அந்த அது பிடித்தேன் பனி. மாதம் 2000 ரூபா வாடகை. இல்லை சம்பாதிக்குமா 2000? ஒரு நாளைக்கு எப்படி சேட்டா சம்பாதிக்கும்? இல்லை 30 நாளுக்குள்ள சம்பாதிக்குமா? சம்பாதிக்கும். இங்கே சீசனு வந்தால் நல்லா இருந்துச்சு. தை இது கார்த்திகை மார்கழி சபரிமலை சீசனு ஃபுல்லாக இருக்கும் பழனி டோட்டலாக. கார்த்திகை மார்கழி தை 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த மயில் வரைக்கும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுச்சு சேட்டா. ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இந்தியா முழுவதும். கர்நாடகா வண்டி, கேரளா வண்டி, ஆந்திரா வண்டி, எல்லா வண்டி இப்போ வரும். மயில் வரைக்கும். பழனியில் பஞ்சாமிரதத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபேமஸ், படவரி தான் ஃபேமஸ். പഴനിയിൽ പഞ്ചാമൃതം കഴിഞ്ഞ പടമാണ് ഫേമസ്. പടം വരിയത് ഫേമസ്. പടം വരക്കല്. பொண்டாட்டிக்கு வேலை இருக்கா? இருக்கு சார். என்ன வேலை? டெய்லர் வேலை. என்ன ஒப்பீனியன், அபிப்பிராயம் மலையாளத்தில் நீங்கள? சேட்டா, இந்தியாவிலே தான் சூப்பர் மாநிலம் எதுன்ட்டா கேரளா. அதான் கண்டிப்பா. ஆமாம் சார். ஒன்றும் கூட சார், இந்தியாவிலே சூப்பர் மாநிலம் கேரளா மாநிலம். கேரளா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் பிடிக்கும். உங்கள் பேர் என்ன? பேர் ஜீவன்லால். சரி சேட்டா, அவ்வளோதான். நான் இங்கே வரான் தொடங்கிட்டு சரிங்க சார். 97ல கண்டினியூ வந்து இருக்குங்க. பழனி, வேளாங்கண்ணி, சரிங்க சார், திருப்பதி, ஃபுல் ட்ராவல். சரி. வேற வேலை தெரியாது, ஒன்று தெரியாது. மீனை பிடிக்க தெரியும். சரி. இங்கே இடுமங்குளத்தில் இடுமங்குளம் தெரியும். தெரியும், அங்கே இருக்கல. அங்கே ஃபுல்லாக மீன் தான். வேற ஒரு வேலை எனக்கு தெரியாது.
இந்த படம் மட்டும் வரைக்கும் வேற ஏதாவது படம் வரைக்குமா? வேற வரைக்காது. நம்ம வண்டி இங்க வர பழனிக்கு வர வண்டிகளுக்கு இந்த வண்டி வாஷ் அல்லாம ஆர்ட் ஒர்க் பண்ண முடியாது. வேற செவுரு ஆர்ட் ஒர்க் பண்ண முடியாது. இந்த படம் வண்டிகளுக்கு படம் வரைகிற மாதிரி. எப்படி இது படிச்சு? இது அப்படியே பழகிறதுன்னு கேட்டான். வண்டி முதல்ல கழுவி அப்புறம் ஒரு ஆளுக்காரு வரிகிறத நம்மளும் பார்த்து பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். அப்படியே படிச்சு அப்படியே பழகி முடிஞ்சாச்சா? முடிச்சாச்சு. வேலு மயில் ஓம். இதுக்கு என்ன சார்ஜ்? இதுக்கு வண்டிக்கு 200 சேட்டா. 200. நான் 200. வெளியிருந்து பார்த்தாலா இதே மாதிரி தான் தெரியும் வெளியிருந்து. அப்போ தேங்க்ஸ் அண்ணா. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். சரி வரேன் சார். அடுத்த வந்தால் கூப்பிடுங்க. என் நம்பர் அதுதான். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து படம் போடலாம். ஓகே. வேறு எது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னாலும் ஃபுட்டு அது இதுன்னு வேணும்னா வாங்கி கொடுக்கலாம். ஓகே. எல்லா ஹெல்ப்பும் பண்ணு. எல்லா ஹெல்ப்பும் பண்ணலாம். ஓகே கிருஷ்ணா. சரிங்க. குட் பை. நன்றி. நன்றி. வணக்கம். വണക്കം. சரி வரேன் ചേട്ടാ. ശരി ശരി. അപ്പം നമ്മുടെ മയിലിൻ്റെ പുറത്തുനിന്നുള്ള വ്യൂ ആണത്. നോക്കിയേ എന്ത് ഭംഗിയാന്ന് നോക്കിയേ. നമ്മുടെ കൃഷ്ണൻ്റെ വര കണ്ടില്ലേ? അടിപൊളിയായിട്ട് മയിലും വേലും ഇതൊക്കെ വരച്ച് നമ്മുടെ വണ്ടിയിൽ തന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ നിങ്ങൾ ആരെങ്കിലുമൊക്കെ ഇതേപോലെ പഴനിക്ക് വരികയാണെങ്കിൽ, പ്രത്യേകിച്ച് ഡ്രൈവർമാരൊക്കെ ആണെങ്കിൽ, നമ്മുടെ കൃഷ്ണൻ്റെ നമ്പർ ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ ഇട്ടേക്കാം. വിളിച്ചിട്ട് പുള്ളിനെ കൊണ്ടൊരു പടം വരപ്പിക്കണം. പുള്ളിക്കൊരു സഹായമാവും. ഞാൻ കൊണ്ടുവന്ന ആൾക്കാരെല്ലാം പഴനി മലയിലേക്ക് പോയേക്കാണ്. ഒന്ന് കാണിച്ചു കൊടുത്തേ പഴനി മല. എന്താ ഇത്ര അടുത്താണ് നമ്മുടെ റൂം എടുത്തത്. നമ്മുടെ റൂമിൻ്റെ പേര് വേലൻ വ്യൂ എന്നാണ്. ഇവിടെ വലിയ ചാർജൊന്നും നമ്മളോട് വാങ്ങിക്കില്ല. അതിൻ്റെ നമ്പറും ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ ഇട്ടേക്കാം. അപ്പോൾ പഴനിക്ക് വരികയാണെങ്കിൽ ഈ പഴനിയുടെ തൊട്ടടുത്ത് തന്നെയുള്ള ഈ റൂം എടുക്കുക. അത്യാവശ്യം നല്ല റൂമാണ്. നമ്മുടെ ബഡ്ജറ്റ് ഫ്രണ്ട്ലി ആയ റൂമാണ്. പിന്നെ വേറൊരു കാര്യം പറയാനുള്ളത്, എൻ്റെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്തവരാണെങ്കിൽ ഒന്ന് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ മറക്കരുത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും നല്ലൊരു ദിവസം നേർന്നുകൊണ്ട് ജീവലാൽ വ്ളോഗ്സിൻ്റെ